ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஆமே. மீண்டும் சொல்கிறேன், உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு? சத்தியத்தின்படி நேசிக்கிறேன்னு சொல்றார். என்ன சொல்றாரு? சத்தியத்தின்படி நேசிக்கிறேன். அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஒரு சுக வாழ்வு, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்கே இருக்குது அப்படின்னு இந்த பகுதியில் அழகாக சொல்கிறாரு. அது கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வதிலே இருக்கிறது. ஆமென். அவர் சொல்கிறார் பாருங்க, நீ உன்னை நான் எப்படி நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சத்தியத்தின்படி நேசிக்கிறேங்கிற. நல்லா கவனிய. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய நேசத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, சத்தியத்தின்படி நடக்கிற அவன் மேலே பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். நீ சத்தியத்தின்படி நடக்கிற, அதனால நான் அவன் மேலே என்ன இருக்கிறேன்? ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். நீ சத்தியத்தின்படி நடக்கிறதுனால நான் உன்னை எப்படி வாழ்த்துறேன் அப்படின்னா, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லு. அடுத்தது பாருங்க, 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றார் பாருங்க. 3வது வசனத்தை வாசிங்க. சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமென். அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் சத்தியத்தின்படி நடக்கிறீங்க, சத்தியத்தின்படி சாட்சியா வாழ்றீங்க அப்படிங்கிறத நான் கேட்ட பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ நீங்க எல்லாம் சத்தியத்தில் நடக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்கும் பொழுது தான் எனக்கு ரொம்ப என்ன செய்யுது? பிரியமா இருக்கு. உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இரு என்று சொன்னால், நல்லா கவனிங்க. நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு இங்கே என்ன சொல்லுதுன்னா, வேதம் நம்ம வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணுமா? வாழ வேண்டும். வசனத்தின்படி நம்ம வாழ வேண்டும். அப்போது கர்த்தருடைய எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சுக வாழ்வு, வெற்றி வாழ்வு, சந்தோஷமான வாழ்க்கை, இது எல்லாமே கர்த்தர் எங்கே வச்சிருக்காருன்னா அவருடைய வார்த்தையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாமே அவருடைய வார்த்தையில் இருக்குது. அவர் வார்த்தையாக இருக்கிறாரு. அந்த வார்த்தைக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள நம்முடைய சுக வாழ்வு, நல்ல வாழ்வு அவருடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இந்த நல்ல வாழ்க்கையை பாருங்கள், பிசாசானவன் நம்மளை வாழ விடுறதில்லை. கவனிய. முதல்ல பிசாசனுடைய பெரிய திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளை ரொம்ப டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருப்பான். இதை செய்யுமா, சத்தியத்துக்கு புறமான காரியங்களை செய்ய சொல்லி நம்மளை தூண்டுவான். அது மேலே ரொம்ப ஆசை காட்டுவான். வாலிப பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா? என்ன செய்வான் அப்படின்னா, முதல்ல வசனத்துக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்படி நம்மளை ரொம்ப அவன் டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருப்பான். எப்பொழுதுமே விளைவுகளை அவன் முன்னே காட்ட மாட்டான். விளைவுகளை முன்பாக காட்டாமல் அவன் என்ன செய்வான்னா, இந்த வார்த்தையிலேருந்து விலகி போவதுக்கான காரியங்களை தான் அவன் செய்வான். இதைத்தான் அவன் ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் அவன் செய்தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நம்புவதை காட்டிலும் அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்காமல் அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு வேறொரு ஆலோசனை அவன் கொடுத்தது நமக்கு தெரியும். அது மாதிரி நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் மனுஷனை உண்டாக்குன பொழுது கர்த்தர் மனுஷனை உண்டாக்குன டிசைனே என்னன்னு சொன்னால், எல்லாவற்றிலும் நம்ம நல்லா இருக்கணும். நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சார்? உண்டாக்குனார். ஆனால் அந்த நல்ல வாழ்க்கையை கர்த்தர் எதற்குள்ளே வைத்திருக்கிறாருன்னா அவருடைய வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் வாழும் பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது, நம்ம நல்லா இருக்கிறோம். ஆனால் பிசாசுடைய திட்டம் என்னென்னா, எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைக்கு நம்மளை கீழ்ப்படிய விடவே மாட்டான். முதல்ல அந்த வார்த்தை விட்டு விலகி போகத்தக்கதாக மாயமான காரியங்களை, மாய்மாலமான காரியங்களை
ஒரு கெட்டதை தீமையானதை நல்லதை போல காட்டி நம்மளை அதை செய்ய தூண்டுவான். ஆனால் அதை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணுவான்னா குற்ற மனசாட்சியிலே நம்மளை வாதிக்கும்படி வேதனைக்குள்ளாக்கிடுவான். முதல்ல செய்ய சொல்லுவான், செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னா ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ளே போயிடுவீங்க, உங்கள் மனசு வாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நம்முடைய ஆத்மா பாருங்கள், ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ளேயும் ஒரு வாதைக்குள்ளேயும் ஒரு வேதனைக்குள்ளேயும் நீங்கள் போகும் பொழுது, உங்கள் ஆத்மா வாழாத பொழுது, உங்கள் ஆத்மா சந்தோஷமாக இல்லாத பொழுது, உங்கள் ஆத்மா விடுதலையாக இல்லாத பொழுது நீங்கள் எதுலேயுமே விடுதலையாக முடியாது. எத்தனை பேத்துக்கு புரியுதுங்க? எத்தனை பேத்துக்கு புரியுது உங்களுக்கு? யாருடைய ஆத்மா விடுதலையாக இல்லையோ அவங்க எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மா என்பது அது உணர்ச்சிகள் அடங்கியது. புரியுதா உங்களுக்கு? அப்போது உங்கள் ஆத்மா சமாதானத்தை இழந்துருச்சு அப்படின்னா, உங்கள் ஆத்மாவில் நிம்மதி இல்லைன்னா நீங்கள் எந்த காரியத்திலையும் நீங்கள் மேன்மை அடையவே முடியாது. உங்கள் காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியாது, ப்ராஸ்பர் ஆக முடியாது. ஆங்கிலத்தில் அந்த பகுதி எப்படின்னா சோல் ப்ராஸ்பர். ஆமென். உன் ஆத்மா செழிப்பது, உன் ஆத்மா செய்கிற காரியங்களாக வாய்ப்பது, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ உங்கள் ஆத்மா செழித்திருந்தால் தான், உங்கள் ஆத்மா ப்ராஸ்பராக இருந்தால் தான், உங்கள் ஆத்மா விடுதலையாக இருந்தால் தான் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். அப்போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறதுக்கு இந்த காய்கறி ஏன் இப்படி வாழ்த்துறாருனா, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா அவர் சத்தியத்தின்படி நடக்கிறவராக இருந்தார். அவர் எப்படி இருந்தாரு? அவர் சத்தியத்தின்படி நடக்கிறவராக இருந்ததுனால அவரா வாழ்த்துறாரு. உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஏன்னா உன் ஆத்மா சத்தியத்தில் வாழ்கிறது. உன் ஆத்மா சத்தியத்தின்படி என்ன செய்யுது? வாழ்கிறது. அதனால நீ என்ன செய்ய, அது போலவே உன் ஆத்மா எப்படி செழிப்பா இருக்கோ அது போலவே நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து என்ன செய்ய, சுகமாயிரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நம்முடைய சரீர பிரகாரமான ஒரு ஹெல்த்தான ஒரு வாழ்க்கை, சரீர பிரகாரமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யத்திலையும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அது ரொம்ப உதவுது. ஒருத்தர் சரீரத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இல்லைன்னா அவங்க ஐஸ்வர்யத்திலையும் ஆசீர்வாதமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியும். ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பெலன் அது சரீரத்திலிருந்து வருகிறது. அப்போது இந்த சரீரமானது பெலனாக இருப்பதற்கு நம்முடைய ஆத்மா செழிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நீங்கள் பாருங்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சரீரத்திலையும் பெலனாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு பெலனுள்ள ஆளை கூட நீங்கள் பாருங்கள், அவங்க சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இல்லைன்னா எல்லா பெலன் இருந்தும் கூட அவங்க சோர்வாகவே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பலவீனமான நிலையிலையும் கூட நீங்கள் உள்ளத்தில் உங்கள் ஆத்மாவில் ஒரு விடுதலையாக சந்தோஷமாக சமாதானமாக இருந்தால் எதையும் செய்யக்கூட திராணி உள்ளவர்களாகும் போல நீங்கள் இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அப்போது இந்த ஒன்றுக்கு ஒன்று ஆத்மாவுடைய செழிப்புக்கும் சரீரத்தினுடைய செழிப்புக்கும் தொடர்பு இருக்குது. சரீரத்துடைய செழிப்புக்கும் நீங்கள் ஐஸ்வர்யத்தில் செழிப்பதற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா மக்களே? அதனால தான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது தான் இந்த ஆத்மாவில் ஒரு ப்ராஸ்பர் உண்டாகுதான். நீங்கள் சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கலைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணலாம், சர்ச்சுக்கு வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். உங்கள் ஆத்மா செழிக்கணும்னா நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் நடக்குது. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது இது முக்கியமான காரியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நமக்குள்ளே ஒரு திருப்தி, ஆத்மா செழிக்குது பாருங்கள், சோல் ப்ராஸ்பர், நமக்குள்ள ஒரு திருப்தி, நமக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்போ வரும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுதெல்லாம், அந்த சத்தியத்துக்கு உண்மையாக நடக்கும் பொழுதுலாம் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வரும். உதாரணத்துக்கு சொன்னால், நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க. வேலை செய்யும் பொழுது அந்த கம்பெனியினுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து உண்மையாக நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை விட்டு வெளியே வரும்போது ஒரு திருப்தி இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த கம்பெனி நீங்கள் உண்மையாகவே வேலை செய்யலைன்னா உங்கள் ஆத்மா என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு சைடு இது உங்களுக்கு அது ஒரு வேதனையை உண்டாக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அது போல தான் தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள்
உங்கள் ஆத்மா எப்போ செழிக்கும், எப்போ திருப்தி ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு வசனத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் ஆத்மா செழிக்க ஆரம்பிக்கும், உங்கள் ஆத்மா பலனடைய ஆரம்பிக்கும், உங்கள் ஆத்மா உற்சாகம் அடைய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆத்மா சோர்ந்து போயிருக்கு, ஆத்மா வறட்சியாக இருக்கு, ஆத்மால சந்தோஷம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நல் வாழ்க்கைகள் அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறபடினால், நமக்காய் வைத்திருக்கிற இந்த செழிப்பான மேன்மையான ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது கர்த்தருடைய வார்த்தைக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வருது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாத பொழுது நமக்கே ஒரு திருப்தி இல்லை, நம்ம மேலேயே நமக்கு ஒரு கோபம் வருது, ஒரு எரிச்சல், ஒரு வறட்சி, இதெல்லாம் மனுஷனை அது தொடர ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் வறட்சியாகவே இருக்கிறாங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அவங்களுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு திருப்தி இல்லை. இப்போ கவனிங்க, இப்போ ஒரு ஐஸ்வர்யத்தில் ஒருத்தர் செழிப்பாக இருக்காருன்னு வச்சுங்க, ஐஸ்வர்யத்தில் செழிப்பாக இருக்காருன்னா அவர் செலவு பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அது பெரிய பொருட்டாக என்ன செய்ய மாட்டார், அளவு பார்த்து அவர் என்ன செய்ய மாட்டார், செலவு செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு ஏராளமாக தாராளமாக இருக்கிறதுனால அவர் செலவு பண்ணிகிட்டே இருப்பார், அவருக்கு பிரச்சனை இல்லை. அது மாதிரி நீங்கள் நல்லா கவனிங்க, ஆத்துமாவில் யார் செழிப்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாருங்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும். ஏன்னா அவங்க ஆத்துமா கர்த்தருடைய அன்பில் அவருடைய வசனத்தில் நிறைந்திருக்கிறபடினால, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அது பலனாக இருக்கிறபடினால அவங்க ஈஸியாக எல்லாரையும் மன்னிப்பாங்க. மக்களை கவனிக்கிறீங்களா? இப்போ ஐஸ்வர்யத்தில் குறை உள்ளவங்க ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். ஒரு வருஷத்தில் எப்பயாவது தான் நீங்கள் சில ஷாப்பிங் சென்டர்லாம் என்ன செய்ய முடியும், போக முடியும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஐஸ்வர்யம் குறைவாக இருக்கு. அது மாதிரி உங்கள் ஆத்துமாவை செழிக்காமல், உங்கள் ஆத்துமாவில் பலன் இல்லாமல், உங்கள் ஆத்துமா வறட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாரையும் நேசிக்க முடியாது, எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது. நல்லா கவனிங்க, நீங்கள் யாரை நேசிப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு யார் சாதகமாக இருக்காங்களோ அவங்கள என்ன செய்வீங்க, நேசிப்பீங்க. உங்களுக்கு யார் சாதகமாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்வீங்க, அன்பாக இருப்பீங்க. ஏன்னு சொன்னால் ஆத்மாவில் பலன் இல்லை, ஆத்மா வறட்சியாக இருக்கு, எல்லாத்துக்கும் அன்பை கொடுக்க முடியல, எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியல, எல்லாத்துக்கும் ஆறுதல் கொடுக்க முடியல, எல்லாரோடைய சமாதானமாக இருக்க முடியல. ஏன்னா இங்கே என்ன இருக்கு, செழிப்பு, ஆத்துமால செழிப்பு பத்தல, ஆத்துமால பலன் பத்தல. அதனால தான் யார்ட்டையுமே உங்களால் என்ன இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல, யார்ட்டையுமே சந்தோஷமாக இருக்க முடியல, யார்ட்டையுமே ஆறுதலாக பேச முடியல. கோபமாக வருது, எரிச்சலாக வருது, பார்த்தாவே டென்ஷன் ஆகுது, பார்த்தாவே ப்ரெஷர் ஏறுது, பார்த்தாவே பார்த்தீங்கன்னா சுகர் ஏறுது. ஏன் தெரியுங்களா? ஆத்துமால என்ன இல்லை, செழிப்பு இல்லை, ஆத்துமால ஒரு ஓவர்ஃப்ளோ இல்லை. அப்போ ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா ஓவர்ஃப்ளோ ஆகணும், அது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியா இருக்கணும். எப்பொழுதுமே ஐஸ்வர்யமான எப்போதுமே ஐஸ்வர்யமாய் இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யத்தில் நிறைந்திருக்கிறவர்கள் எப்படி ஏராளமாய் தாராளமாய் எல்லாருக்கும் செலவு பண்ணுகிறார்களோ அதுபோல ஆத்துமாவிலே செழித்திருக்கிறவர்கள் தான் எல்லாரையும் மன்னிக்க முடியும், எல்லார்ட்டையும் அன்பா இருக்க முடியும், எல்லார்ட்டையும் இரக்கமா இருக்க முடியும், எல்லார்ட்டையும் தயவா இருக்க முடியும். எத்தனை புரிஞ்சுக்கிறீங்க? அந்த பலன் எங்க இருக்கிறது என்று சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு வசனத்தில் கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க ஆத்மா செழிக்கும். அதனால காய்க்கு சொல்றாரு, காய் உன்னை சத்தியத்தின்படி நான் நேசிக்கிறேன். ஏன்னு சொன்னா நீ சத்தியத்தின்படி வாழ்ற, நீ சத்தியத்துக்கு சாட்சியா இருப்பதையும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதையும் நான் கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தேவனுடைய இருதயத்தை நன்கு அறிந்தவன், அவருடைய மார்பிலே இருந்தவன், அவருடைய அன்பை அதிகமாய் ருசித்தவன். அதனால ஏசப்பாவுடைய அன்பு எனக்கு அதிகமாய் தெரியும். ஏசப்பா எதுல ரொம்ப பிரியமா இருக்கிறார்னா, யார் சத்தியத்தின்படி நடக்கிறார்களோ அவரிடத்துல கர்த்தர் பிரியமா இருப்பார். எவ்வளவு பாருங்க. அதனாலதான் அந்த ஆத்மா செழிக்கணும். நம்ம ஆத்மா செழிச்சாதான், நல்லா கவனிய மக்களே, நல்ல செழிப்பா நம்ம ஆத்மா இருக்கும் பொழுதுதான் நீ எதுவுமே உங்களுக்கு ஈஸியா தெரியும். யாரையுமே நீங்க மன்னிச்சிருவீங்க பாருங்க.
சில பேருக்கு தொட்டதுக்கெல்லாம் எரிஞ்சுடுவாங்க பார்த்துருக்கீங்களா? சில பேர் தொட்டதுக்கெல்லாம் எரிஞ்சுடுவாங்க. காரணம் என்னன்னா, ஆத்மா எப்படி இருக்கு? வறட்சியாக இருக்கு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் ஆத்மா வறண்டு இருக்குன்னு சொன்னால் அதில் இயேசுவின் ரத்தம், கர்த்தருடைய வார்த்தையுடைய அன்பை நீங்கள் கொண்டு வரும் பொழுது உங்கள் முகம் ஆமென் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கிறார். ஏனென்று சொன்னார், வார்த்தை ஆண்டவர் மெய்யான ஒளியாக இருக்கிறது, யாரையும் பிரகாசிக்க பண்ணும், எல்லாரையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் வறண்ட நிலத்தை பார்த்துருக்கீங்களா? வறண்ட நிலத்தை பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு இருக்கும். வெடிச்சு இருக்கிற பூமியில் பாம்பு இருக்கும், பள்ளி இருக்கும், பூரா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆமென். வறட்சியான ஆத்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் நெருங்கவே முடியாது, எதையும் சொல்ல முடியாது, எதையும் பேச முடியாது. அவங்க தொட்டதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க, யாரையும் மன்னிக்க மாட்டாங்க, யாரோடு லகுவாய் பழக மாட்டாங்க, யாரோடையும் சமாதானமாக இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க ஆத்மாவில் என்ன இல்லை? செழிப்பு இல்லை. ஆத்மா ஓவர்ஃப்ளோவில் ஆகலை. நல்லா கவனிக்க மக்கள், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நீங்கள்? ஆமென். அப்போது ஒரு தேவ பிள்ளைகளுடைய நல் வாழ்க்கை, கர்த்தர் சபையை குறித்து என்ன சொல்கிறார் அதன்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் காணிக்கை தசமபாகத்தை குறித்து என்ன சொல்கிறார் அதன்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்க. அன்பை குறித்து என்ன சொல்கிறார் அதன்படி வாழ்ந்து பாருங்க. இரக்கத்தை குறித்து என்ன சொல்றாரு வாழ்ந்து பாருங்க. ஐக்கியத்தை குறித்து என்ன சொல்றாரு அதன்படி நீங்க வாழ்ந்து, அந்த வார்த்தைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த மேலான வாழ்க்கையை நீங்க பார்க்கணும். அந்த வசனத்தை நீங்க கீழ்ப்படியும் பொழுது, அந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது, அதையெல்லாம் உடைய கண்கள் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க உங்களுக்கு? ஆமென். நமக்கு ஒரு வறட்சி வாழ்க்கையை கர்த்தர் பிளான் பண்ணலைங்க. நீங்க முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம ஆவி ஆத்மா சரீரம் ஆமென் எல்லா பகுதிகளிலும் நம்ம செழிப்பாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. கர்த்தர் நம்மளை டிசைன் பண்ணினதே, நம்மளை உருவாக்குனதே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு. நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் உங்களை உண்டாக்கினவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர் என்பது அது சாட்சியாக இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதனால தான் 2 பேர் இருக்கும் பொழுதே அவர் 4 பெரிய நதிகளை உண்டாக்கி இன்று வரையும் அந்த நதிகள் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். 2 பேர்த்தை உண்டாக்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் மில்லியன் மக்கள் வாழ்ந்து மறைந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வரப்போகிறார்கள். என்னென்னமோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செய்தார்கள், என்னவென்னா பண்ணாங்க. ஆனால் தேவன் தன் பிள்ளைகளுக்கு செழிப்புக்காக உண்டாக்குற நதிகள் இன்னும் வற்றவே இல்லை. அது ஓடிக்கொண்டே தான் இருக்கு. அவ்வளவு நல்ல ஒரு கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஸோ எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசித்தீர்களானால், உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறவர்கள் வசனத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு வசனத்தின்படி வாழும் பொழுது உண்டாகிற திருப்தி தான் அது உங்களுடைய ஆத்மாவை செழிக்க பண்ணுகிறது. அந்த அந்த திருப்தி தான் உங்கள் ஆத்மாவை செழிக்க பண்ணுது. ஒரு காரியம் பாருங்க, ஒருத்தர் மேலே கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது, பயங்கரமான ஒரு டென்ஷன் வருது, நமக்குள்ள கோவப்படுறதுக்கு ஒரு சூழ்நிலை வருது. கோவப்படாத, பொறுமையாரு, நீ பொறுமையா இருந்தீனா இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய் அப்படின்னு வரும்படும். ஆனால் இன்னொரு பக்கம் உனக்கு கேட்கும், அவன் சும்மா இருக்க மாட்டான் பாருங்க, நீ அப்படியெல்லாம் சும்மா இருக்காத, உனக்கு இழிச்சவாயின்னு சொல்லிடுவாங்க. அவன் ஒன்று சொன்னால் நீ என்ன செய்ய, இப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி வந்துருச்சு. இப்போ என்ன செஞ்சிருச்சு? ஆமாம், கர்த்தருடைய வார்த்தைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் வேலைக்கு போகிறப்பெல்லாம் அது மனசை வாதிக்கும். என்ன செய்ய, இப்படி நம்ம கோவப்பட்டோமே, கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாமே, இப்படி நம்ம கோவப்பட்டோமே, இப்படிதான் அப்படின்னு நீங்கள் இந்த கணவர்கிட்ட ஏன் இப்படி நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னு உப்பை போட்டுகிட்டே இருப்பீங்க, தெரியாது. சமைக்கும் பொழுது மனசு வாதிக்கும். என்ன செய்யும்? நீங்கள் அங்கே கிண்டுறதுக்குள்ளே இது இங்கே கிண்டும். இப்போது கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம், பொறுமையாக இருந்திருக்கலாம், சரி இப்படி கோவப்பட்டு வாதிச்சுட்டே இருக்கும் பாருங்கள், அது வாதிச்சுட்டே இருக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அந்த வசனத்தின்படி வாழ்ந்துட்டீங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும்? சந்தோஷமா. கர்த்தர் சொல்றாரு, இந்த தேவையில்லாதான் பார்க்காத ஃபோனில். ஆனால் மத்தாலும் சொல்கிறான், அது எப்பயாவது ஒரு தடவை பார்க்குறதானே, நீ பாரு, ஒன்றும் என்ன இல்லை, தப்பு இல்லை. 2 பக்கம் போட்டு பாதிக்கும். இப்போ கடைசியில் நீங்கள் என்ன செய்ய பார்ப்பீங்க, பார்த்த உடனே மனசாட்சி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்,
குத்திகிட்டே இருக்கு. பிசாசுடைய தந்திரம் தான். செய்ய வைப்பான், செய்ய வச்சோன்னே உங்கள் மனசை குற்ற மனசாட்சியில் வாதிப்பான். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் கீழ்ப்பிடிஞ்சீங்கன்னு வைங்க, ஆமென். கர்த்தர் சொல்கிறார்ல, பாவிகளுடைய ஆலோசனை நீ என்ன செய்ய, துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்காத, பாவிகளுடைய வழியில் நீ நடக்காத, பரியாச உட்கார இடத்துல நீ என்ன செய்யாத, உட்காராத. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சோன்னு நீ பாருங்க, உங்கள் ஆத்மா அப்படியே ஒரு திருப்தியாக, அப்போ செழிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்யுது, செழிக்க ஆரம்பிக்குது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அதான் இந்த ஆத்துமாவிலே நமக்கு பலன் தருகிறது கர்த்தர். இந்த ஆத்துமாவிலே நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படி தான் சும்மா பலன் வராது. காலையில் எழுந்திரிச்சு 5 முட்டை சாப்பிட்டு ஜிம்மில் போய் சும்மா எக்ஸசைஸ் பண்ணோன்னே சரீரம் அந்த மாதிரி நீங்கள் உள்ள ஆத்மாவையெல்லாம் நீங்கள் வந்து 5-6 முட்டை சாப்பிட்டு அங்கே போய் வெயிட் லிஃப்ட் தூக்கிறதுனாலாம் ஆத்மா என்ன செய்யாது. ஆத்மாவை பலப்படுத்துகிற ஒரே காரியம் நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிவது. வசனத்துக்கு கீழ்ப்படினா தான் உள்ள பலன், ஆவியில பலன், ஆத்மாவில் பலன். இப்போ இந்த ஆத்மா பலன் அடையும் பொழுது, இந்த ஆத்மா செழிக்கும் பொழுது என்ன செய்யணும், நல்லா நீங்கள் கவனிங்க. இந்த ஆத்மா வந்து நமக்கு ஒரு பாத்திரம் போல கர்த்தர் வந்து மென்ஷன் பண்றார். ஒரு நமக்குள்ள ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கு. நல்லா கவனிங்க. இது என்ன செய்யுதுன்னா, செழிக்க செழிக்க அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுது. என்ன செய்யுது, ஓவர்ஃப்ளோ, அப்படியே நிரம்புது. ஆத்மா அப்படியே நிரம்புது. நிரம்பி என்ன செய்யுதுன்னா அது சரீரத்துக்கு வருகிறது. நல்ல கவனிங்க. இந்த ஆத்மா செழிக்கும் பொழுது இந்த சந்தோஷம், சமாதானம், விடுதலை இதெல்லாம் பாருங்க அப்படியே பொங்கி சரீரத்தின் வழியிலே அது பாய்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப இந்த சரீரத்தின் வழியிலே பாயும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்க சரீரம் சுகமடைகிறது, பலன் அடைகிறது, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது, ஞானத்திலே நீங்கள் சிறந்து விளங்குகிறீர்கள், அறிவிலே சிறந்து விளங்குகிற, புத்தியில சிறந்து விளங்குகிறீங்க, படிப்புல சிறக்கிறீங்க, வேலையில, பிசினஸ்ல எல்லாவற்றிலும் நீங்க செழிக்கிறீங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, செழிப்பாயிரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுங்க? அது அப்படியே வரும். நல்ல கவனிங்க. எத்தனை பேர் மக்களை கவனிக்கிறீங்க? புரியுது உங்களுக்கு? உங்க உள்ளத்திலிருந்து தாங்க. சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, உள்ள இருந்து, ஆத்துமாவிலிருந்து, ஆத்துமாவிலிருந்து அது அப்படியே பொங்கி என்ன செய்யும். நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க வீடே என்ன செய்யும்? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுதுங்க உங்களுக்கு? அதான் உங்க ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து என்ன செய்ய, சுகமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கு, உங்க வீடு முழுவதும் சந்தோஷமா இருக்கு, உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு, நீங்களா சந்தோஷமா, அது சந்தோஷமான சபை. ஆமான்னு சொல்லுங்க. நீங்களா இஞ்சி மாதிரி இருந்தால் அது இஞ்சி சபை, நீங்களா கருவேப்பிலை மாதிரி இருந்தீங்கன்னா அது கருவேப்பிலை சபை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என்ன மக்கள் மாதிரி இருக்கு? கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 138:3 கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 138:3 வாசிங்க. என் ஆத்துமாவிலே பலன் தந்து, அது இருக்கும் பாருங்க. சங்கீதம் 138:3. நான் கூப்பிடுகிற நாளிலே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என்னை என்ன செஞ்சாரு? தைரியம் வந்துடும் உங்களுக்கு. எதையும் செய்வோம், கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார்னு என்ன செஞ்சது? தைரியம் வந்துடுது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்போ எப்படி ஆத்துமாவில் எப்படி செய்யறாரு? என்ன தராரு? பலன், ப்ராஸ்பர் பண்றாரு, ஆத்மாவை பலன் பண்றாரு. எப்படி? வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது. வசனத்தின்படி நீங்க வசனத்தின்படி நீங்க வாழ்ந்து பாருங்க. மக்களை நான் சொல்றேன், கவனிங்க. வசனத்தின்படி நீங்க வாழ்ந்து பாருங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எதை குறித்து உங்களுக்கு குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாதுங்க. குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் நம்மள்ட்ட இருக்கிறனால நம்மளுக்கு குற்ற மனசாட்சியை இருக்க விடவே மாட்டாரு. என் மனைவிட்ட நான் திருப்தியா இருக்கேன், என் கணவன்கிட்ட திருப்தியா, எனக்கு குற்ற மனசாட்சி இல்லை. என் பெற்றோர்கள்ட்ட எனக்கு குற்ற மனசாட்சி இல்லை, என் பிள்ளைகள்கிட்ட குற்ற மனசாட்சி இல்லை. எல்லாவற்றிலையும் நான் திருப்தியா இருக்கிறேன். சபையினுடைய காரியங்களை நான் திருப்தியா இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் திருப்தியா இருக்கிறேன். இந்த திருப்தி தாங்க உங்களை செழிக்க வைக்கும். இந்த திருப்தி தான் உங்களை ப்ராஸ்பர் ஆக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 63:1-5 வசனங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. தேவனே, தேவனே, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன்,
வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலத்திலே உன் மீது நான் தாகமா இருக்கிறேன். வாசிங்க. என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது, என் ஆத்துமா உன்னை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய மகிமையையும் உம்முடைய வல்லமையும் மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். பாருங்க, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா என்ன செய்து? ஆமான்னு சொல்லுங்க. நல்லா கவனிக்கிறாமங்க. சத்தியத்தின்படி ஆமாம், நீங்கள் தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கை உங்களை அப்படியே செழிக்க வைக்குது. சொல்லுங்கள், செழிக்க வைக்குது. எப்படி இருக்கான் பாருங்க. கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, சங்கீதக்காரர், எனக்கு வேறெல்லாம் பாருங்க. ராஜா சொல்றாருங்க, நல்லா கவனிக்கிறீங்களா? யார் சொல்றா? ராஜா சொல்றாரு. ராஜாக்களின் புஸ்தகம் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு ஒரு ராஜா அரண்மனையில் ராஜாவுடைய சாப்பாட்டு செலவுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காரு. இவ்வளவு கவனிங்க, செல்வ செழிப்பாய் ஒரு திருப்தியான வாழ்கிற அந்த வாழ்க்கையை காட்டிலும் தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் தேவனை தேடும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தின்படி நான் வாழும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை தேடும் பொழுதுதான் என் ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருக்குன்னு சொல்றார். நான் வறண்டு போயிடுறேன், அடிக்கடி நான் வறண்டு போகிறேன், அடிக்கடி வறட்சி ஆகிறேன். வறண்ட நிலத்தில் எப்படி ஒருத்தன் தாகமாக இருப்பானோ, அவனுக்கு எப்படி தண்ணீர் ரொம்ப முக்கியமோ, அப்படி அடிக்கடி நான் என்ன செய்கிறேன்? சோர்ந்து போகிறேன், நான் வறண்டு போயிடுறேன். அப்பெல்லாம் ஆண்டோடைய பிரசன்னம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், அது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எனக்கு திருப்தியாக இருக்கிறது. மக்களே நல்லா கவனிய, கர்த்தருடைய பிரசன்னத்தில், கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய வார்த்தைகளை திருப்தி ஆகாதன்னு நீங்கள் எதுலேயுமே திருப்தி ஆக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை கொண்டு ஜனங்களை ஆத்துமாவிலே கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். நீங்கள் ஆத்துமாவில் திருப்தி ஆகிட்டீங்கன்னா எதுவுமே உங்களை ரொம்ப மயக்க முடியாதுங்க. கர்த்தருக்குள்ளே நீங்கள் திருப்தி ஆகிட்டீங்கன்னா எல்லாம் தேவைதான், எல்லாம் அவசியம்தான். ஆனால் எதுக்கும் நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. எதையும் அப்படியே ஒரு அசால்ட்டாக பார்த்துட்டு போவீங்க. புரியுதா உங்களுக்கு? எதை பார்த்தாலும் அப்படியா, சரி ரைட் இருக்கட்டும் அப்படின்ட்டு போவீங்க. அது நம்ம மனசை வாதிக்காது, அது நம்மை கொண்டு அதுக்குள்ளே அடிமைப்படுத்தாது. அதனால தான் தாவீது 1,00,000 தாலந்து பொன்னை அவன் கர்த்தருக்கென்று சேர்த்தின பொழுதும், அவன் ராஜாவாய் மாறின பொழுதும், எல்லா சமஸ்தானங்களும் அவனுக்கு கீழே இருந்த பொழுதும் அதை குறித்து அவருக்கு மயக்கமோ அவருக்கு ஒரு பெருமையோ வரல. அவர் சொல்றாரு, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் தெய்வமே உம்முடைய சமூகத்தில் செல்கிற ஒரு நாள் எனக்கு மேலானது. ஓ ஜீசஸ். ஏன்னு சொன்னா அவருடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ள திருப்தி அடைஞ்சிருக்கு. அது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியா இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, என்னோடு கர்த்தர் இருக்கிறாரு, நான் அவரோடு இருக்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லாமுமா இருக்கிறாரு. அவருடைய வசனமே என்னை நினைத்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசனமே என்னை நினைத்திருக்கும் பொழுது, அவருடைய அன்பே என்னை நினைத்திருக்கும் பொழுது, எனக்கு ஒரு பெரிய, இதைவிட பெரிய தேவை ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு தேவை வந்தாலும் என்னோடு இருக்கிறவரை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஏன் ஆலயத்துக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் நிறைய பேர் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அந்த ஆத்மா வறட்சியாக இருக்குதுங்க. அந்த வறட்சியை வேற ஏதாவது ஒரு வகையில் அவங்க பூர்த்தி செய்து கொள்வதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஓடிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஆத்மாவை இந்த உலகத்தில் யாருமே திருப்தி பண்ண முடியாதுங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் பேர் டாக்டருக்கு கூட ஹார்ட் பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் முதல்ல எவ்வளோ பெரிய அது வல்லுநர்களானாலும் விஞ்ஞானிகளானாலும் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்க எந்த விஞ்ஞானமுமே கிடையவே கிடையாது. ஆமென். கர்த்தர் அதுக்கு எதை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய அன்பான வார்த்தைகளை மாத்திரம் வைத்திருக்கிறார், தம்முடைய வசனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். வறட்சியான சூழ்நிலையில், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில்
எல்லாமே உங்களுக்கு குழப்பமாக இருக்க சூழ்நிலைகளை, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது எப்படி கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடி வந்தாரோ அதுபோல் நீங்கள் அவருடைய வார்த்தையுடைய பிரசன்னத்தையும் தேடும் பொழுது உங்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது பாருங்கள், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 36:7 வாசிங்க. சங்கீதம் 36. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள். உம்முடைய ஆலயத்திலுள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆமென். கர்த்தர் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணத்தினால கர்த்தர் நம்மளை என்ன செய்யறான்? திருப்தி ஆக்குகிறார். ஆமென். இங்கே நல்ல கவனிய, நம்முடைய ஆத்துமா. அதனால பாருங்க, ஏன் நம்ம சொல்கிறோம் சரியான நேரத்துக்கு நீங்கள் சபைக்கு வரணும், பாடும் பொழுதே நீங்கள் வரணும், ஆராதிக்கணும் பொழுது நீங்கள் பாட பாட ஆராதிக்க 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 ஆமென் உங்கள் ஆத்துமா விடுதலை ஆகிறது. ஆமென். தம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய பிரசன்னத்தினாலே தேவன் உங்களுடைய ஆத்துமாவை என்ன செய்கிறார்னா திருப்தி ஆக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆலயத்தில் உள்ள ஒரு சம்பூர்ணம். ஆமென். இந்த ஆலயத்தினுடைய சம்பூர்ணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கவனிங்க, அது கிறிஸ்துவினுடைய மகிமையையும் கிறிஸ்துவினுடைய சம்பூர்ணத்தையும் அது குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆலயத்தில் என்ன சம்பூர்ணம் இருக்குது? கிறிஸ்துவின் சம்பூர்ணம் இருக்குது. ஏனால் சபை என்பது கிறிஸ்துவுடைய சரீரம். ஆமென் சொல்லுங்க. அவர் சம்பூர்ணம் உள்ளவர், சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாக இருக்கிறபடினாலே, நாம் அவருடைய ஆலயமாய் அந்த சபையில் அவருடைய அவயவமாய் இருக்கிறபடினாலே, அவரோடு ஐக்கியப்படும் பொழுது, அவரோடு இணைந்தவரை ஆராதிக்கும் பொழுது, அவரோடு அவருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தில் நம்ம வாழும் பொழுது, அது ஆத்துமாவுக்குள்ள நம்ம இடம் கொடுக்கும் பொழுது என்ன கர்த்தர் சொல்றாருன்னா, நான் என்னுடைய ஆலயம், என்னுடைய சரீரமாகிய அந்த சம்பூர்ணத்தினாலே நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆமென். அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது, அநேகர் இந்த சபை கூடி விடுதலை விட்டு விடுவது போல நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா மக்களே? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வார்த்தைக்குள்ள இருக்கு, வசனத்துக்குள்ள இருக்கு. நீங்கள் அதில் எந்த அளவுக்கு நீங்கள் வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்கும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேன் என்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்தி நமக்கு எதுனா, வசனத்தின்படி நான் வாழ்கிறேன், கர்த்தருடைய பிரியமாக நான் என்ன செய்கிறேன், நான் வாழ்கிறேன்னு நீங்கள் திருப்தி ஆக 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 நீங்கள் சரி. நீங்கள் பாருங்கள், கர்த்தருக்கும் வசனத்துக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. அது ஒரு வசனம் கர்த்தர் பார்த்து என்னமோ சொல்லி வச்சுருக்காரு, சபையில் என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அப்படின்னா நம்ம வசனம் சொல்கிறபடி நம்ம ஒரு செழிப்பான வாழ்க்கையை சந்திப்பது என்பது அது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா கவனிங்க. வார்த்தையின்படி வாழ்வதற்கு இயேசு நமக்காய் சிலுவையிலே மரித்தார். எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? நல்ல வாழ்க்கையை நமக்கு உண்டாக்கி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வசனத்திற்குள் எல்லா நன்மைகளையும் நமக்காய் வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த பலத்தை கேட்போம். தாவீது சொல்றார், என் ஆத்துமாவிலே எனக்கு பலன் தந்தீர். எதுக்கு பலன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு. அந்த பலன் என்னை திருப்தி ஆக்குகிறது, என்னை செழிப்பாக்குகிறது. ஆமென். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நான் செழிப்பாக இருக்கிறேன். அதுபோல் நீங்களும் செழிப்பீர்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் அது சந்தோஷத்தினாலே அது பொங்கி வழி ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க மக்களே? மகிழ்ச்சினால, தைரியத்தினால அது உங்களுக்கு நிரம்ப ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடுங்க. அதனால தான் நீங்கள் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை நான் தேடினேன். ஆமென். கர்த்தரை நான் தேடும் பொழுது எனக்கு எல்லா காரியமும் என்ன செஞ்சது? வாய்த்தது. 2 நாளாகவும் 25 வாசிக்கிறோம். கர்த்தரை நான் தேடினேன், நான் தேடும் பொழுது என்னுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சது? வாய்த்தது. ஏன்னா கர்த்தரை தேடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் முதல் நம்முடைய ஆத்மாவை செழிக்க வைக்கிறாரு, நமக்குள்ள சந்தோஷத்தை உண்டாக்குறாரு, விடுதலை உண்டாக்குறாரு, விசுவாசத்தை உண்டாக்குறாரு. இதெல்லாம் உண்டாகும் பொழுது நீங்கள் எது செய்தாலும் என்ன செய்து அது வாய்க்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. நீங்கள் எழும்பும் பொழுது இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் மனநிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு குழப்பமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், உங்கள் சரீரத்திலையும் கூட சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் நல்லா நான் சொல்கிறேன், இது எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய உண்மை என்று என்ன என்று சொன்னால், உங்களுடைய ஆவியிலே இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார்.
அவரையே நீங்க நோக்கி பாருங்க. ஆமான்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஒன்றுமில்லாம போயிடும். இதையெல்லாம் எழுந்தோன்னே ஏன் அவருடைய நீதியில நான் விழிப்பேன், அவருடைய முகத்தை நான் தரிசிப்பேன். ஏன் தாவீது சொல்றார், ஏன் சங்கீதக்காரர் அவர் சொல்றார் அப்படின்னா, நான் எழுந்திருக்கும் பொழுது அவரை பார்க்க முடியாம நிறைய காரியங்களை பின்னுக்கு இழுக்குது, நிறைய காரியங்களை சோர்வுக்குள்ளாக்குது. எழுந்து என் ஜெபத்துக்கு போக முடியாம, வேதத்தை தியானிக்க முடியாம, அவருடைய முகத்தை பார்க்க முடியாம, சத்தத்தை கேட்க முடியாம எத்தனையோ பலவீனம் என்னை பின்னால தள்ளுது. ஆனால் இவைகளுக்கு எல்லாம் மத்தியில எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அவரை என் வலது பக்கத்தில் நான் நிறுத்தி இருக்கிறேன். அவரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் ஆவியோடு சேவிக்கிற என் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால் அவர் நாள்தோறும் என் ஆத்துமாவை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அவர் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறபடினாலே நான் பலனடைந்து கொண்டே இருக்கிறேன். என் ஆத்துமா பலனடைந்து கொண்டே இருக்கிறது. அதனால நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமாக இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் பலவீனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெபிக்க முடியாது. உங்களுடைய அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பார்த்தா நீங்கள் ஜெபிக்க முடியாது. இவை எல்லாவற்றுக்கு மத்தியில் சொல்லுங்க, இவை எல்லாவற்றுக்கு மேலே பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். அவரை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதும். ஆமென். அதை அந்த அந்த காலையிலே அந்த அன்பை நீங்கள் ருசிச்சிட்டிங்கன்னா போதும். அந்த அன்பினால நீங்கள் நிரப்பப்பட்டுட்டே போதும். அந்த மலை போல நின்றதெல்லாம் ஆமென் ஒன்றுமில்லாமல் போயிடும். கர்த்தர் உங்களுக்கு அந்த நாளை வழி நடத்த ஆரம்பிச்சிருவாரு. கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு, உங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் ஆமென். ஒன்றிலும் ஒரு மனித வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதில் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.